நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று முழங்கிய எட்டயபுரத்து முண்டாசு கவி பாரதியின் ஆசியோடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கென்று முழங்கிய பாவேந்தர் அடிபற்றி தன்னலமற்ற 100 இளைஞர்களை தலையெழுத்தை என்னுடைய கையில் மாற்றி காண்பிக்கின்றேன் என்று வீரமுழக்கம் முழங்கிய தலையெழுத்தை சுவாமி விவேகானந்தர் நான் மாற்றி காண்பிக்கின்றேன் என்று வீரமுழக்கம் முழங்கிய சுவாமி விவேகானந்தரின் ஆசியோடு பெருமையோடு மிக அருமையாக மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகிய மதுரையிலே பாரத பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் பெருமங்கலத்தை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பாரத பெருந்தலைவர் காமராஜர் அறநிலையத்தை சார்ந்த அன்பு சார்ந்த பெருமக்களே, அவர்களோடு இணைந்து அறநிலையத்தினோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற MKR ஐயனாடார் ஜெயலட்சுமி அம்மாள் ஆங்கில பள்ளியினுடைய பெருமை சார்ந்த பெருமக்களே, இந்த அருமைக்குரிய பாரத பெருந்தலைவர் காமராஜர் அறநிலையத்தினுடைய ஆற்றல் வாய்ந்த தலைவர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நேசர் திரு KPMM காசிமணி அவர்களே, துணைத் தலைவர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருமிகு கொர்னலிஸ் முத்துமணி அவர்களே, ஆற்றல் வாய்ந்த செயலாளராகவும் சிறந்த தாளாளராகவும் பெருமையோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய திரு செல்வராஜ் MA B.Ed அவர்களே, பொருளாளர் போற்றுதலுக்குரிய PM சுடரமணி அவர்களே, மதுரை நாடார் உறவின் முறையினுடைய பொதுச் செயலாளர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நேசர், இந்த நிகழ்ச்சி அமைவதற்கு அடிநாதமாக இருந்து ஒவ்வொரு பணியையும் பார்த்து பார்த்து பெருமையோடு செய்திருக்கின்ற பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய SK மோகன் அவர்களே, ஆற்றல் வாய்ந்த இந்த பள்ளியினுடைய முதல்வர் பெருமைக்குரிய திருமதி தேவி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களே, பட்டிமன்றத்திலே கலந்து கொள்வதற்காக பெருமை செய்து கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, அந்த மாணவ கண்மணிகளை எல்லாம் உருவாக்கி இந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு வர காத்து கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அதைவிட ஒருபடி மேலாக எங்களுடைய பள்ளியிலே நடைபெறுகிற இந்த விழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கண்டுகளிக்க இருக்கிறோம் என அன்போடு அமர்ந்திருக்கிற அன்பான மாணவ கண்மணிகளை உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கூடத்தில் உங்க பள்ளிக்கூடத்தை சார்ந்த 6 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 6 பேர் பெரிய ஜாம்பவான்கள். பேச்சுனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவ்வை பிராட்டி அழகா சொல்றா, ஆர்த்த சபை 101 1000 1 புலவர், வார்த்தை 10,000 ஒருவர்னார். 10,000 ஒருத்தர் தான் மிகப்பெரிய பேச்சாளராக வர முடியும். அப்படி பார்த்தா இங்க உட்கார்ந்து இருக்கிற 6 பேரு 60,000 ஒவ்வொருத்தரா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்படித்தானே? அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு ஜோரா கை தட்டிடுவோமா? சரி. ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் பேசிட்டு இறங்கினார். பேசிட்டு இறங்கணும்னு ஒருத்தர் வேகமா போனார். கையை கொடுங்க அப்படின்னார். அவருக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு கை கொடுக்க சொல்றீங்க? தற்கொலை பண்ணலாம்னு இருந்தேன், உங்க பேச்சை கேட்டு நான் முடிவை மாத்திக்கிட்டேன் அப்படின்னார். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு. உங்க மனசை மாத்துற அளவுக்கு நான் பேசுனேனா அப்படின்னார். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இவ்வளவு மோசமா பேசுற நீயே உசுரோடு இருக்கும்போது நான் எதுக்கே சாகணும் அப்படின்னார். அப்ப பேச்சு என்பது ஒரு அற்புதமான கலை. இங்க பெற்றோர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. உண்மையில அவங்களுக்கு தான் நான் பாராட்டு சொல்லணும். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப அறிவான பிள்ளைங்க. நான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருக்கிறேன். ஜூன் மாதம் முதல் நாள் பள்ளிக்கூடம் திறந்த உடனே மாணவர்களை பார்த்து காலையில்
நல்ல அறிவுரை சொல்லிட்டு பாடம் நடத்த ஆரம்பிச்சேன். பயங்கரமா ஒருத்தையும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். எனக்கு ஒன்றும் புரியல. அவனை கூப்பிட்டேன், இங்க வாடா அப்படின்னு. வந்தான் பக்கத்தில். என்ன சார் அப்படின்னா, என்ன சார்லாம் சொல்லக்கூடாது, என்னங்க சார்னு சொல்லணும். சரிங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா. ஏண்டா கூப்பிட்டது நான் பாக்கட்டத்தில், ஏன் வகுப்பு இவ்வளவு சிரமப்படுத்திக்கிட்டு இருக்க, வெளியே போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு. போயிட்டான். போயிட்டு மெதுவா வெளியே இருந்து உள்ள எட்டி பார்த்தான். அப்ப உள்ள உட்கார்ந்து இருந்தா புத்தி வராதுல்ல அப்படின்னா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். சரி வாடா உள்ள அப்படின்னே வந்துட்டான். வந்த உடனே அன்னைக்கு பூரா ரொம்ப சேட்டை. சாயந்தரமா அவங்க அம்மாட்ட போய், அம்மா பிள்ளையா பெற்று வச்சிருக்கீங்க, அநியாயம் பண்றேன், ஒரு நாள் என்னால தாங்க முடியல. அந்த அம்மா சொன்னாங்க, 2 மாசம் லீவ் விட்டீங்கல்ல, என்னைக்காவது உங்க வீட்டுக்கு நான் அப்படி வந்தேனா? அவன் கொடுமையை நான் தாங்கினேன்ல, நீங்க தாங்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு அவ்வளவு தூரம். இன்னைக்கு ஒரு நாள் உங்களை வச்சு பார்க்கறது அப்படின்னா நடக்கிற காரியமா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நாள் பாடம் நடத்திக்கிட்டு ஒரு பையன் தலை தெறிக்க ஓடியாந்தான். இவ்வளவு வேகமா ஓடியாரேன். வாடா என்னடா விஷயம்னே. சார் சார் எங்க தாத்தா செத்து போயிட்டார், எனக்கு லீவ் வேணும் அப்படின்னா. தாத்தா செத்து போயிட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடாதுரா, போயிடுறா அப்படின்ட்டேன். போயிட்டான். சாயந்தரமா வீட்டு பக்கம் போய் விசாரிக்கலாம்ட்டு போனா அவங்க தாத்தா ஈசி சேர்ல உட்காந்து காலாட்டுறார். நான் பயந்து போய் மெதுவா கையெடுத்து கும்பிட்டு ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து, ஐயா உங்க பேராண்டிக்கு நான் தான் வகுப்பு வாத்தியார், நீங்க இறந்து போயிட்டதா சொல்லி லீவ் எடுத்துட்டு வந்தானே அப்படின்னு. அவர் விழுந்து விழுந்து சிரிச்சாரு. நீ செத்து போயிட்டதுனால ஸ்கூல் லீவ்ல ஏன்ட்ட வந்து சொன்னான் அப்படின்னாரு. இன்னைக்கு எப்படி இருக்கிறான் பாருங்க. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அப்படின்னா. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப அறிவா இருக்கிறாங்க. அதனாலதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 110வது பிறந்த நாள் பெருமங்கலத்தை எங்க கொண்டாடணும் முடிவு பண்ணோம் அப்படின்னா, உங்க பள்ளியில கொண்டாடணும்னு முடிவு பண்ணோம். ஏன்னா இந்த பள்ளி ஒரு அற்புதமான பள்ளி, அருமைக்குரிய பள்ளி. இந்த பள்ளியில படிக்கிற ஒவ்வொருவரும் நெஞ்சை உயர்த்தி சொல்ல வேண்டிய பெருமை படைத்திருக்கிற அற்புதமான பள்ளி ஏஜே பள்ளி. ஆமா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? ஏஜே அப்படின்னாலே வெற்றி தான். வெற்றி தான் நமது தாரக மந்திரம் என்பதை உணர்த்துகிற ஒப்பற்ற பள்ளி. இங்க உட்கார்ந்து இருக்கிற 6 பேருமே சாதாரண ஆள் கிடையாது. எவ்வளவு அருமையாக. பெருந்தலைவர்னா யார்? அவரை பற்றி ஒரு கவிதை, அற்புதமான கவிதை. பெருந்தலைவரை பற்றி கவிதை சொல்லலைன்னா அது பெருந்தலைவருக்கு நாம் செய்கிற துரோகம். பெருந்தலைவர் காமராஜர், அவருக்கு பின்னால யாருக்குமே அந்த பட்டம் இன்னும் யாருக்குமே வாங்கிறதுக்கு தகுதி இல்லை. அந்த அளவிற்கு பெருமை பொருந்திய தலைவர் நம்முடைய காமராஜர் ஒருவர் தான். அதுல வேற கருத்தே இருக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு அருமையான ஒரு கவிதை. குமாரசாமி சிவகாமி பெற்றெடுத்த குமாரசாமி சிவகாமி பெற்றெடுத்த அருந்தவ சீலர் ஊழலின் நிழல்படாத உயரிய ஆட்சியை 9 ஆண்டுகள் ஒய்யாரமாய் தந்தவர். ஊழலின் நிழல்படாத உயரிய ஆட்சியை 9 ஆண்டுகள் ஒய்யாரமாய் தந்தவர். இருண்ட ஏழை நெஞ்சங்களில் இலவசமாய் கல்வி வெளிச்சத்தை பாய்ச்சியவர். இலவசமாய் கல்வி வெளிச்சத்தை பாய்ச்சியவர். ஆறு ஓடும் இடங்களிலெல்லாம் அணை கட்டி அனைவரின் உள்ளத்திலும் அணையாத விளக்கானவர். அனைவரின் உள்ளத்திலும் அணையாத விளக்கானவர். இப்படி ஒரு தலைவர் இருந்ததென்று நாளைய தலைமுறை நம்பாது. இப்படி ஒரு தலைவர் இருந்தார் என்று நாளைய தலைமுறை நம்பாது. காமராஜர் சக்கரவர்த்தி ஆன பின்பும் சாமானியர். காமராஜர் சக்கரவர்த்தி ஆன பின்பும் சாமானியர். சலுகைகளுக்காக என்றைக்கும் தப்பு கொட்டாதவர். சலுகைகளுக்காக என்றும் தப்பு கொட்டாதவர். படிக்காதவர் நடிக்காதவர் காசு நோய் பிடிக்காதவர். படிக்காதவர் நடிக்காதவர் காசு நோய் பிடிக்காதவர். உண்மையும் நேர்மையும் உள்ள
ஒரு அற்புதமான ஆட்சியை உலகத்திற்கு தந்தவர். பொய்மையும் போலித்தனமும் இல்லாமல் நேர்வழியில் நல்ல அரசியல் நடத்திய நல்லவர். அரசியல் அவருக்கு பிழைப்பு இல்லை, அரசியல் அவருக்கு பிழைப்பு இல்லை. ஆதலால் அவர் அரசில் என்றுமே பிழை இல்லை. ஆதலால் அவர் அரசில் என்றுமே பிழை இல்லை. மாற்றுக் கட்சி தொகுதி என்றாலும் மாற்றான் தாயாய் ஒருபோதும் மாறியதில்லை. மாற்றான் தாயாய் ஒருபோதும் மாறியது இல்லை. ஆதிசங்கரரும் பட்டினத்தாரும் கூட துறக்க முடியாத உறவு தாயின் உறவு. ஆதிசங்கரரும் பட்டினத்தாரும் கூட துறக்க முடியாத உறவு தாயின் உறவு. தாய் பக்கத்தில் இருந்தால் உறவுகள் தேடி வரும். உறவுகள் வந்தால் அதிகாரம் துஷ்பிரயோகம் வரும். உறவுகள் வந்தால் அதிகார துஷ்பிரயோகம் வரும் என உணர்ந்தவர் காமராஜர். எடுத்தார் ஒரு முடிவை பொது வாழ்க்கையின் தூய்மைக்காக தாயையே தள்ளி வைத்த தனிமை தவசீலர் இவர் ஒருவர்தான். தாயையே தள்ளி வைத்த தனிமை தவசீலர் இவர் ஒருவர்தான். தோற்றுப்போவது ஆனாலும் ஓட்டுக்காக பொய் உளராத வாய் இவரது வாய். தோற்றுப்போவதானாலும் ஓட்டுக்காக பொய் உளராத வாய் இவரது வாய். நாட்காட்டியில் தாளொன்று கிழிந்த போது நன்மை செய்த நாள் ஒன்று கிழிந்ததென்று கணக்கு. அதுதான் காமராஜருடைய மனக்கணக்கு. தினந்தோறும் தவறாமல் தேதியை கிழிக்கிறீர்களே, அந்த தேதியில் நீங்கள் என்ன செய்து கிழித்தீர்கள் என்று காமராஜர் நம்மை பார்த்து கேட்கிறார். அந்த தேதியில் நீங்கள் என்ன செய்து கிழித்தீர்கள் என்று காமராஜர் நம்மை பார்த்து கேட்கிறார். பந்திக்கு முந்திய பழக்கம் இல்லை காமராஜருக்கு. பந்திக்கு முந்திய பழக்கம் இல்லை. ஆதலால் பதவியை உதறிட ஒரு நாளும் பதறியதில்லை. அதுதான் காமராஜர் உதறியது பதவி. அது உலக சாதனையாய் ஆனது. தேர்தலில் தோற்றாலும் மக்கள் பணியே எனது பணி என வாழ்ந்தது உலக சாதனையாய் ஆனது. விழித்திருக்கும் போது கூட அவருக்கு தன் வீடு தெரியாது. ஆனால் நடுத்தூக்கத்திலும் இந்த நாடு அவருக்கு தெரிந்தது. கனவான கல்வியை உணவோடு ஊட்டியவர். இவர் கடைசி வரை கற்றுக்கொள்ளாதது இரண்டு. ஒன்று அடுக்குமொழி, இன்னொன்று பிறரை கெடுக்கும் வழி. மற்றொன்று பிறரை கெடுக்கும் வழி. அதுதான் காமராஜர். விடுதலை வேள்வியில் 9 ஆண்டுகள் சிறைவாசம். 12 ஆண்டுகள் காங்கிரசின் தலைமை. 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வர், 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர், 2 முறை இந்திய பிரதமர்களை உருவாக்கிய ஒரே ஒப்பற்ற தமிழன். 2 முறை இந்திய பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழன் காமராஜர். இவ்வளவுக்கு பிறகும் அவருக்கென எஞ்சியது என்ன? இறக்கிற பொழுது 60 ரூபாயும் 10 கதர் வேசியும் தான் காமராஜரின் சொத்து கணக்கு. 60 ரூபாயும் 10 கதர் வேசியும் தான் காமராஜரின் சொத்து கணக்கு. நண்பர்களே, காமராஜர்
கண் மூடினார். காமராஜர் கண் மூடினார். அவரது வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவரது வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய 27 என்கிற அந்த காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவரது உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவரது உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. ஆனால் நண்பர்களே, அவர் பெயரை மாத்திரம் வரலாறு எடுத்துக்கொண்டது. அவர் பெயரை மாத்திரம் வரலாறு எடுத்துக்கொண்டது. வரலாற்றில் கல் எழுத்தாய் நிற்கின்ற ஒப்பற்ற தலைவன், பெருந்தலைவன் காமராஜரின் புகழுக்கு பெரிதும் காரணமாக அமைந்தது அவரது கல்வி பணியா இல்லை சமுதாய பணியா என்று பேசுவதற்கு அறிஞர்கள் தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்களே, இப்படி ஒரு தலைவர் இந்த நாட்டிலே வாழ்ந்தார் என்பதற்கு காமராஜர் ஒரு அடையாளம். எனவே காமராஜர் ஒரு அரசியல் அதிசயம், அதிசயமே அதிசயித்து போகின்ற ஒரு அரசியல் அதிசயம் பெருந்தலைவர் காமராஜர். அந்த காமராஜருடைய புகழை இதோ 6 இளம் சிறுவர் சிறுமிகள் உங்களுக்காக விளங்குவதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ வருகிறார்கள். காமராஜரின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணமாக அமைந்தது கல்வி புரட்சியே என்கிற அணி உங்களுடைய பலத்த கரவொலிக்கிடையே இதோ தொடங்குகிறது. கல்வி புரட்சியே என பேசுவதற்காக செல்வி ஜெயநேத்ரா அவர்கள் இதோ வருகிறார். இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். கார்முகில் போல் கல்வியை வழங்கிய காமராஜர் அவர்களின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய கல்வி பணியே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். காமத்தை பெயரில் கொண்டும் காமத்தை வென்ற ராசர் காமராசர். ஊமத்தம் பூக்களுக்கிடையே பூத்த சாமந்தி பூ அவர். கல்வியில் மாற்றம் தந்த கல்லாத மேதை காமராஜர். நடுவர் அவர்களே, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அதற்கேற்ப காமராஜர் அவர்கள் ஜூலை 15ஆம் தேதி தமிழகத்தின் எழுத்தறிவித்த இறைவனாக கருதப்படுகிறார். தானும் பள்ளிக்கு செல்லவில்லையே என்று ஏங்கிய ஏழை மக்களுக்கு தெய்வமாக காட்சியளித்தவர் காமராஜர். வையத்தில் வாழ்வாங்க வாழ வழிகாட்டுவது கல்வி. அத்தகைய கல்வியை அனைவரும் பெற்றிட வேண்டும் என்று எண்ணிய காமராஜர் அதற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார். நடுவர் அவர்களே, ஒரு கட்டிடத்தின் அடித்தளம் சரியாக இருந்தால் தானே கட்டிடம் மேலே எழும்பும். சரியா இருக்கணும்ல. அடித்தளமே சரியில்லை எனில் கட்டிடம் எவ்வாறு எழும்பும்? இன்று மூலைக்கு மூலை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன என்றால் அதற்கு அன்று காமராஜர் ஆற்றிய கல்வி பணியே காரணம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாடல் வழி ஓர் ஏழைக்கு மட்டும் எழுத்தறிவிக்கவில்லை, கோடான கோடி ஏழைக்கு எழுத்தறிவித்தார் காமராஜர். என்ன அருமையான ஒரு விஷயம் பாத்தீங்களா? அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னா அதுதான் காமராஜர். நடுவர் அவர்களே, காமராஜர் முதலமைச்சராய் பொறுப்பேற்றதற்கு முன் பெண்கள் வீட்டுக்குள்ளே கட்டுண்டு கல்வியற்ற பேதைகளாய் இருந்தனர். ஏட்டையும் பெண்கள் படிப்பது தீதென்று எண்ணியவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விண்ணை மனிதர்கள் தலை குவிந்தார் என்று பாரதியாரின் பாடலுக்கேற்ப பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்று பாடுபட்டனர். இன்று பெண்கள் கல்வி, மருத்துவம், பொறியியல், அறிவியல், வணிகம், வங்கி போன்ற எல்லா துறைகளும் சிறப்பு. எவ்வளவு பெரிய பட்டியல் பாத்தீங்களா? இன்னைக்கு எங்கெங்கும் காணிடும் சக்தியடான் நாம் பாரதி. பெட்ரோல் பங்க்ல கூட பெண்கள் தான் பெட்ரோல் போடுறாங்க. அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் பெண்கள் என்கிற அளவிலே போய்கொண்டிருப்பது யாராலே? இந்த கல்வியை கொடுத்தவர் காமராஜர் என்கிற பெரும் தலைவர் தானே அப்படிங்கிறாங்க. நடுவர் அவர்களே, பிள்ளைகள் மட்டும் படித்தால் போதுமா? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களும் நல்வழி வாழ வேண்டும் என்று எண்ணிய காமராஜர் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம், சேமநல திட்டம், காப்பீட்டு திட்டம் போன்றவைகளை பெறச் செய்தார். மின்சாரம் இல்லா உலகம் எப்படி இருளில் மூழ்குமோ அதுபோல கல்வி இல்லா உலகம் கலங்கி நிற்கும். நடுவர் அவர்களே, எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றால் அதற்கு கல்வி மிகவும் தேவை. உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் அறிவை தோண்டி எடுத்து உலகிற்கு காட்டுவது கல்வியே. ரொம்ப அழகா சொன்னாங்க பாரு. பிள்ளைகளுக்கு மாத்திரம் கல்வி கொடுத்தா போதுமா? வாத்தியாருக்கும் செய்யணும் இல்லையா?
நான் வகுப்புல மாணவர்களை பார்த்து கேட்டேன், ஆசிரியர் அம்மா யார் பெரியவங்க அப்படின்னு. வகுப்பே அமைதியா இருந்துச்சு. ஒரு பையன் எந்திரிச்சான், நீங்க தான் சார் கண்கண்ட தெய்வம் அப்படின்னா. ஏன்பா என் மேல இருக்க மரியாதை அப்படி சொல்றியா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், அம்மா ஒரு நேரத்தில் ஒரு பிள்ளையே தான் சார் தூங்க வைப்பா, நீங்க நினைச்சா 50 பேரை தூங்க வைக்கிறீங்க, அதனால நீங்க தான் பெரிய ஆளு அப்படின்னா. அப்படி இருக்கக்கூடாது. காமராஜர் அப்படி நினைக்கல, ஆசிரியர்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சார். அதைத்தான் ரொம்ப அழகா ஜெயநேத்ரா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அத்தகைய கல்வியை அனைவர் உள்ளத்திலும் புகுத்தி வானவில் போல தமிழகம் ஒளிரச் செய்தவர் காமராஜர். எனவே காமராஜரின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய கல்வி பணியே என்று கருதி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. கல்வி பணி தான் காமராஜருடைய பணி என்பதற்கு எவ்வளவு அருமையான விளக்கங்கள், தத்துவார்த்த விளக்கங்களை ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. ஜோரா கைதடி பாராட்டிடுவோம். ரொம்ப அருமையா. காமராஜர்னா யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்னென்னமோ கிடைக்குது, இன்னைக்கு எப்படி எப்படியோ கல்வி இருக்குது. ஆனா அன்றைக்கு அதற்கு வித்திட்டவர் கர்ம வீரர் காமராஜர். யோசிச்சு பாருங்க, காமராஜர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க வந்து உட்கார முடியாது. காமராஜர் போட்ட சத்துணவு, மதிய உணவு சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். மதிய நேரம் அப்படி கையெடுத்து தட்டை எடுத்துக்கிட்டு நிக்கிற பொழுதெல்லாம், இன்னைக்கு அந்த காமராஜர் தொடங்கி வச்ச பள்ளிக்கூடத்துல பள்ளி ஆசிரியரா வேலை பார்க்கிறேன். நான் வேலை பார்க்கிறது அரசு பள்ளி. தடுக்கி விழுந்தால் ஒரு அரசு பள்ளியை ஏற்படுத்தியவர் கல்வி கண்ணுடைய காமராஜர் என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். கல்வி பணிதான் காமராஜருடைய தலையாய பணி அப்படின்னு சொல்லி ஜெயநேத்ரா வாதத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இல்லை இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய புகழுக்கு பெரிதும் காரணமாக அமைந்தது சமுதாய பணியே என்று சொல்வதற்கு பெருமைக்குரிய செல்வன் விஸ்வா இதோ வருகிறார். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, வெள்ளம் வரும் முன்னே தடுத்து நிறுத்த வேண்டும், அதுபோல துன்பம் வரும் முன்னே தடுத்து நிறுத்தும் அறிவை தருவது கல்வி என்று எதிரணியினர் கூறி சென்றனர். ஆமா நடுவர் அவர்களே, வெள்ளம் வரும் முன்னே என்ன செய்ய வேண்டும்? வெள்ளம் வரும் முன்னே அணைய போடணும். ஆம், வைகை அணை, மலமுலா அணை போன்ற பல அணைகளை கட்டிய பெருமை காமராஜரை அல்லவா சேரும். ஆகவே காமராஜரின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய சமுதாய பணியே என்று ஆணித்தனமாக கூறுகிறேன். நடுவர் அவர்களே, சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண மனிதனாக வளர்ந்து சாதாரண மக்களின் பிரச்சனைகளை புரிந்து அவைகளுக்கு தீர்வு காண்பதே தம் வழியாக, நெறியாக, லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர் காமராஜர். அத்தகைய லட்சிய வாழ்க்கைதான் அவரது வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்தது. அதிலும் அவர் சமுதாயத்திற்கு ஆற்றிய பணிகளே நாம் அவரை வாயால் புகழ்வதற்கு காரணமாக அமைந்தது. ஆமா, சரியான காரணம் தான். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் என்ற பாரதியின் கனவை நனவாக்கி காட்டியவர் நம் தலைவர் காமராஜர் அவர்கள். என்ன அருமை பாத்தீங்களா? ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், அப்புறம் தான் கல்வி சாலைகள் வைப்போம். எடுத்த உடனே என்ன சொன்னாரு? சமுதாய புரட்சி தான் ஆலைகள் மூலமாக சமுதாயத்தை வளர்க்க முடியும் என்று ஆணித்தரமாக நம்பியவர் காமராஜர். தொழில்துறையில் காமராஜர் ஆற்றிய சாதனைகள் பல. அதிலும் மத்திய அரசு துறை சார்ந்த தமிழகத்திற்கு வந்த மிகப்பெரிய திட்டம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம். இது அமலுக்கு வந்தது காமராஜரின் ஆட்சியில் தான். என்ன அருமையான திட்டம் பாருங்க, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம். இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கரண்ட் இருக்குதுன்னா அது நெய்வேலி தந்த புண்ணியம். அதை செஞ்சவர் யாரு? பெருந்தலைவர் காமராஜர். சென்னை பெரம்பூரில் ரயில் பெட்டி தொழிற்சாலை, நீலகிரியில் கச்சா படச்சொல் தொழிற்சாலை எனும் சொல்லிக்கொண்டே போகலாம். தொழில் வளர்ச்சியில் எங்கோ இருந்த தமிழகம் அகில இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்தது. 2ஆம் இடத்தை பிடித்தது. இன்னைக்கு எங்க இருக்கோம் நமக்கே தெரியல, காணா போய்கிட்டு இருக்கோம். ஆனா காமராஜர் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியின் மூலமாக தமிழகத்தை உலக அளவிலே உயர்த்தி பிடித்து 2ஆம் இடத்திற்கு கொண்டு போனார் அப்படின்னா அதுதான் காமராஜர்.
இவையெல்லாம் காமராஜர் சமுதாயத்திற்கு ஆற்றிய பணிகளே. ஆமா, இருக்கின்ற வேளையில் ஆட்கள் அதிகமாக உள்ளனர். அதனால் அவர்களை பணி நீக்கம் செய்யலாம் என அரசாங்கமும் அதை எதிர்த்து போராடும் மக்களையும் நாம் அன்றாட செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் காண்கிறோம். இதே போல் ஒரு நெருக்கடி காமராஜர் ஆட்சியிலும் வந்தது. அக்காலகட்டத்தில் ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் பணிபுரியும் பல விரிவாக்க அலுவலகர்கள் பணி நீக்கம் செய்யலாம், அதனால் பல லட்சம் ரூபாய் சேமிக்கலாம் என அரசாங்கம் முடிவு செய்தது. எனவே நிதி அமைச்சர் அதை சார்ந்த அமைச்சர்கள் அவர்களை பணி நீக்கம் செய்ய முடிவெடுத்த போது கொதித்தெழுந்த காமராஜர் அவங்க எல்லாரும் பட்டதாரிங்க. ஒவ்வொருத்தரும் 5 வருஷம் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க. அவங்க தனி நபர் இல்ல. அவங்கள நீங்க வேலையை விட்டு தூக்குனா 234 பணியாளர்கள் நடு தெருவிற்கு வருவாங்க சொன்னார். எவ்வளவு ஒரு அருமையான சிந்தனை பாத்தீங்களா? வேலையை விட்டு தூக்குறது எளிது. எல்லாம் யோசிச்சு பாருங்க. என்ன காரணம் காமிச்சாங்க? கடுமையான நிதிச்சுமை. அவங்கள வேலையை விட்டு தூக்குனாதான் தப்பிக்க முடியும் சொன்ன பொழுது தாயுள்ளம் கொண்ட காமராஜர் என்ன சொல்லி இருக்கிறாரு பாருங்க. அவங்க நம்ம நாட்டில் வேலை செய்யறவங்க திடீர்னு வெளியே அனுப்பிச்சா எங்க போவாங்க என்று அவர்கள் குடும்பத்தை பார்த்த சமுதாய சிற்பி காமராஜரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அவங்களுக்கு போதுமான வேலைன்னா புதிய பொறுப்புகளை கொடுங்க. அரசாங்கத்தோட பணம் மட்டும் எனக்கு முக்கியம் இல்ல, அதுல வேலை பார்க்கறாங்க ஊழியரோட நலமும் எனக்கு முக்கியம்னு முதல்வரே குரல் கொடுத்த ஒரு அரசாங்கத்தை இனிமே நாம் கனவில் தான் காண முடியும். அருமை அருமை அருமை, ஷாபாஷ். ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால்தான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியும். இதை அறிந்த காமராஜர் பல அரசு ஊழியர்களுக்காக சேம நலநிதி திட்டம் பல திட்டங்களை கொண்டு வந்தார். ஆமா, அது ரொம்ப சாதாரணமான காரியம் இல்லை. என்ன அருமையான திட்டம் தெரியுமா? சேம நல திட்டம், ஓய்வூதிய திட்டம், இது எல்லாமே அரசு ஊழியர்களுக்கு கிடைப்பதற்கு முதலிலே அச்சாரம் போட்டவர் இன்றைக்கு காமராஜர் தான். அதை வச்சு இன்னைக்கு பல குடும்பங்கள் ஓய்வூதியம் வாங்கி இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு குடும்பமும் காமராஜரை நெஞ்சிலே தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் காமராஜர். இன்னும் இத்திட்டத்தில் இருந்து கிடைக்கும் பணத்தை வைத்து தங்கள் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் பெற்றோர்கள் ஆயிரம். அது மட்டுமல்லாமல் அரசாங்க ஊழியர்களுக்கு பிறகு அவர்களின் வாரிசுதாரர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை காமராஜர் அமல்படுத்தினார். இவ்வாறு தான் செய்த சமுதாய பணியால் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி செய்தவர் காமராஜர் என்பது மறுக்க முடியாதது. ஆகவே காமராஜரின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய சமுதாய பணியை என்று கூறிய நிறைவு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிரமம்தான். சமுதாயம் அப்படிங்கும் போது யாரும் அவ்வளவு எளிமையா ஏத்துக்கிற மாட்டாங்க. சமுதாயத்தில் இன்னைக்கு நமக்கு பளபளப்பா இருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் யார் போட்ட பிச்சை அப்படின்னா காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது கொண்டு வந்த திட்டங்கள். இன்னைக்கு உங்க தாத்தா பாட்டி எல்லாரும் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறாங்கல்ல. அரசாங்க வேலை பார்த்த தாத்தா பாட்டி இன்னைக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் குடும்ப ஓய்வூதிய திட்டம் என்கிற திட்டத்தை சமுதாயத்திலே கொண்டு வந்த பெருமை காமராஜரை சாரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சமுதாயம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்தவர் யாருன்னா காமராஜர் இல்லை. காமராஜருடைய புகழ் இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறது என்று சொன்னால் அது அவரது கல்விப்பணிதான் என்று சொல்வதற்காக, கல்விப்பணிதான் காமராஜருடைய பெருமைகளை தூக்கி பிடித்திருக்கிறது என்று சொல்வதற்காக போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவின் கீதன் இதோ வருகிறார். இப்போது நான் காமராஜரின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய கல்வி பணியே என்ற தலைப்பில் நான் இப்போது பேச வந்துள்ளேன். சென்னை பரம்பலூரில் உள்ள ரயில்பட்டி தொழிற்சாலை, நீலகிரியில் உள்ள கச்சா படசுருள் உற்பத்தி சாலை என்று பல தொழிற்சாலைகளை காமராஜர் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே காமராஜரின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய சமுதாய பணியே என்று எங்களது எதிரணி நண்பர் கூறியிருக்கிறார். ஆனால் எத்தனை தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்தாலும் அவர் கல்விக்காக ஆற்ற பணியே மிக பெரும் பணி அல்லவா? ஆகவே கல்வி பணியே காமராஜரின் புகழுக்கு காரணம் என்று நான் இப்போது அடித்து சொல்கிறேன். நல்லா அடிச்சு சொல்லுங்க.
காலை 6 மணி ஆனவுடன் கதிரவன் ஒளிவிடுகிறான். ஆனால் காலை 9 மணி ஆகிவிட்டால் மாணவர்கள் வாழ்வில் ஒளி பெற வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகின்றன. முன்பெல்லாம் காலை 9 மணி ஆகிவிட்டால் மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முடியாமல் முன்பெல்லாம் பல இடங்களுக்கு வேலைக்கு சென்றனர். ஆனால் இப்போது புத்தக பையோடு பள்ளி வருகின்றனர். பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு இலவச கல்வி மட்டுமின்றி முட்டை பழங்களுடன் இலவச மதிய உணவு, இலவச மிதிவண்டி, இலவச பேருந்து கட்டணம், இலவச சீருடை போன்றவையும் இன்று வழங்கப்படுவது அதோடு சேர்த்து இலவச மடிகணினியும் கொடுக்குறாங்க. இது அனைத்தும் அன்று காமராஜர் விதைத்த விதை அல்லவா? அன்று படிக்காத மேதை காமராஜர் விதைத்த விதை செடியாகி மரமாகி இன்று பெரிய ஆலமரம் போல் இருக்கிறது. ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். அதாவது முதல்ல வித்து போடுறது யாருங்கிறது ரொம்ப முக்கியம். தொடக்கி வச்சது யாரு அப்படின்னா நம்முடைய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். இன்னைக்கு ஆலமரம் மாதிரி இன்னைக்கு எல்லா பொருளும் கொடுக்கறாங்க அப்படின்னா அதுக்கு வித்து காமராஜர். இதனால் தமிழகம் பேரும் புகழும் கிடைத்திருக்கிறது. நடுவர் அவர்களே, வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது, கல்லருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது என்று கல்வியை பற்றி எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார்கள் தெரியுமா? அது மட்டுமா நடுவர் அவர்களே? அது பாட்டு. இன்னைக்கு கல்வியை பத்தி யாரும் நினைக்கிறதே இல்ல. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீர ராம பாண்டியரும் கல்வியின் மகத்துவத்தை பாடியிருக்கிறார் அல்லவா? இதையெல்லாம் உணர்ந்த காமராஜர் தான் ஆரம்ப பள்ளியிலிருந்து நின்று விட்டாலும் தமிழகத்தில் உள்ள கோடான கோடி மாணவர்கள் படித்து வளம் பெற வேண்டும் என்று எண்ணினார். அதற்கு பல திட்டங்கள் தீட்டினார், செயலும் படுத்தினார். காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தபோது தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டி தொட்டிகளுக்கும் கட்சி பணிக்காக சென்ற அவர் அந்த கிராமங்களுக்கு என்னென்ன தேவை என்று உணர்ந்தார். கல்வியா, சாலை வசதியா, குடிநீரா, மின்சார வசதியா என்றெல்லாம் கணக்கீடு எடுத்த காமராஜர் முதலிலே கல்வி பணியவே தொடங்கினார். கல்வி வளர்ச்சியே ஒரு கிராமத்தின் வளர்ச்சி, கிராமங்களின் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று காமராஜர் நம்பினார். ஆனால் அந்த கல்வி வளர்வதற்கு போதிய பள்ளிக்கூடங்கள் இல்லை. அதனால் காமராஜர் பல பள்ளிக்கூடங்களையும் நிறுவினார். வெறும் சில ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் கொண்ட தமிழகம் இவரது ஆட்சிக்கு பின் பல ஆயிரமாக மாறியது. சில லட்சம் குழந்தைகள் மட்டுமே படித்து வந்த பள்ளிகளில் பல லட்சமாக உயர்ந்தன. இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் இல்லையா? படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? பட்டுக்கோட்டை ரொம்ப அழகா சொன்னா, படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை அப்படின்னா. இன்னைக்கு படிக்கணும், படிக்கலைன்னா முடியுமா? படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். அதைத்தான் காமராஜர் நினைத்தார், அதைத்தான் செய்து காட்டினார். இது மட்டுமா நடுவர் அவர்களே? ஆசிரியர் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கலை கல்லூரிகள் என்று பல கல்லூரிகளையும் கூட தானே அவர் நிறுவினார். இது அனைத்தும் காமராஜர் கல்விக்காக செய்த பணி அல்லவா? ஆமா. இன்று லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் நமது தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அது கல்வி கண் காமராஜர் செய்ததானே சாதனை, மிகப்பெரிய சாதனை இல்லையா? நடுவர் அவர்களே, விருதுநகரிலே ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நமது காமராஜர் யாம் பெறாத இன்பம் இத்தமிழகமே பெற வேண்டும் என்று எண்ணி கல்விக்காக ஆற்றிய பணிகளோ பல பல. அதனால் காமராஜரின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய கல்வி பணியே என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஷாபாஷ் 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 ஷாபாஷ். கவின் கீதன் அவர்களுடைய வாதத்தை மறுப்பதற்காக பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செல்வன் தயாளன் அவர்கள் இதோ வருகிறார். அரங்கம் நிறைந்து அமர்ந்துள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, காமராஜர் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கல்விக்கூடங்களை கட்டினார் என்று என் எதிரணியினர் கூறி சென்றனர். ஆனால் சமுதாய பணியில் கல்விக்கூடமும் ஒன்றல்லவா? ஆகையால் காமராஜரின் புகழுக்கு காரணம் அவரின் சமுதாய பணியே என்று கூறிய என்ன அருமையா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? கல்வி பணியே ஒரு சமுதாய பணி தானையா?
இதை விட ஒரு பணி வேணுமா? தமிழை வைத்து அரசியலுக்கு வந்த கட்சிகள் பல உண்டு. தமிழ்தான் எங்களுக்கு மூச்சு என்று முழங்கியவர்கள் எல்லாம் பலர் உண்டு. ஆனால் காமராஜர் அவர்கள் சத்தமே இல்லாமல் தமிழுக்கு ஆற்றிய தொண்டினை பல பல. நடுவர் அவர்களே, சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டம் முதலாக தமிழில் சமர்ப்பிக்கப்பட்டது காமராஜரின் ஆட்சியில்தான். பெரிய பெரிய பேச்சாளர்களுக்கு கூட இது தெரியாது, என்னன்னே தெரியாது. ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருக்கிறாரு. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. மழை இல்லை என்றால் உலகில் ஒழுக்கம் எங்குமே காணப்படாது என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அம்மழை நீரை சேமிக்க வேண்டும் அல்லவா? அதற்காக காமராஜர் அவர்கள் கட்டிய அணைகள் எத்தனை எத்தனை தெரியுமா? நடுவர் அவர்களே, காமராஜரின் ஆட்சியின் முக்கிய அம்சமே பேராறுகளின் குறுக்கே நெடிய வலிய அணிகள் கட்டியதுதான். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்நாட்டில் உள்ள கிராமங்களின் கைகளில் தான் உள்ளது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அக்கிராமமோ லட்சக்கணக்கான விவசாயிகளை நம்பியுள்ளது. விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியவர் காமராஜர். நடுவர் அவர்களே, அவர் அமைத்த அணைக்களால் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விவசாயத்திற்கு ஏற்றதாக்கப்பட்டது. அதில் 56 லட்சம் ஏக்கர் நிலத்திற்கு நிரந்தர தண்ணீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. நடுவர் அவர்களே, இருக்கின்ற விளைநிலங்களை வீடுகளாக மாற்றிக் கொண்டிருக்கும் இக்காலத்தில் நாம் காமராஜர் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய சாதனைகளை எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது. முடியும்? நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்னதான் தெரியாது, ஒன்னும் தெரியாது. 1957 முதல் 1961 ஆண்டுகளுள் 1628 குளங்கள் தூர்வாரப்பட்டன. 2000 கிணறுகள் வெட்டப்பட்டன. ஓட்டுகளுக்காக மட்டுமே பணம் கொடுக்கும் இக்காலத்தில் காமராஜர் அவர்கள் தீர்க்கால தவணையுடன் 25% தள்ளுபடியுடன் விவசாயிகளுக்கு கடன் வழங்கினார் காமராஜர். என்ன அருமை பாருங்க. இந்த புள்ளி விவரம்லாம் யாருக்கும் தெரியாது. எத்தனை குளங்கள் தூர்வாரப்பட்டது. ஆனால் இன்றைக்கு குளங்கள் எல்லாம் அடுக்குமாடி வீடுகளாக மாறி போயிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். குளங்களை தூர்வாரினால் நிலத்தடி நீர் கூடும் என்பதை தெரிந்து வைத்தவர் காமராஜர். வடமாநிலத்திலிருந்து இரவில் செல்லும் பயணிகள் கீழே பார்க்கும்போது ஒளிமயமாக காணப்பட்டால் தமிழகத்தை கடக்கிறோம் என்பார்களாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களும் ஒளிர்ந்தன. கிராமப்புறங்களில் மின்சாரத்தை பயன்படுத்துவதில் தமிழகமே முன்னிலை வகித்தது. விவசாயத்திற்கு மின்சாரத்தை பயன்படுத்துவதிலும் தமிழ்நாட்டே முன்னிலை வகித்தது. நடுவர் அவர்களே, ஊர்தோறும் ஒளி வழங்கிய காமராஜர் சிறுவன் ஸ்ரீராமருக்கு கண்ணொளி வழங்கிய கதையை நாடே அறியும். தமிழ்நாட்டில் கிராமங்கள் முன்பு பார்த்தது போல் இல்லை. இல்லங்களில் மின்சார ஒளியும் முகத்தில் அறிவொளியும் நிறைந்துதான் வீசுகின்றன என்றார் நேரு. இதை கேட்கும் போது அப்படியா, அப்படி ஒரு நிலை இருந்ததா என்று நம் விரிப்பு இதை கேட்கும்போது அப்படியா, அப்படி ஒரு நிலை இருந்ததா என்று வியப்பால் நம் விழிகள் விரியாமல் இல்லை. இந்த சாதனைகளை சாதாரணமாக்கிய காமராஜரின் புகழுக்கு காரணம் அவரின் சமுதாய பணியே என்று கூறி என் முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன அடி பாத்தீங்களா? பெரிய தயால குணம் தான் உனக்கு. என்ன பெருந்தன்மை, நல்லா கைதட்டுங்கப்பா. என்ன அருமையான புள்ளி விவரங்கள் பாத்தீங்களா? உண்மையிலேயே பாராட்டு. பல பேருக்கு தமிழகத்தினுடைய அரசியலே தெரியாது. அரசியல்னா என்னன்னு கேட்கிறோம். நம்ம திரு குன்றக்குடி அடிகளார் அழகா சொன்னார். நாமெல்லாம் அரசியல் கட்சிகளோடு நின்று விடுகிறோம், இன்னும் அரசியலுக்கு வரவில்லை. அரசியலுக்கு வரவில்லை அப்படின்னார். அரசியல் என்பது வேறு, அரசியல் கட்சிகள் என்பது வேறு. ஆனா உண்மையான அரசியலை பார்த்த ஒப்பற்ற தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். இதை மறுக்கணும். இல்லை இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய
புகழுக்கு சிகரம் வைத்ததை போல அமைந்தது. அவரது கல்வி பணியே என்று சொல்வதற்காக போற்றுதலுக்குரிய சகோதரி ரோஷினி இதோ வருகிறார் உங்களுக்காக. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய கல்வி பணியே என்று கூறும் அணியிலிருந்து பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, சிறுவன் ஸ்ரீராமிற்கு கண்வொளியை கொடுத்து உதவியவர் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்று எனது எதிரணி நண்பர் கூறிவிட்டு சென்றார் அல்லவா? கண்ணுக்கு ஒளி எவ்வாறு முக்கியமோ அவ்வாறு வாழ்க்கைக்கு கல்வியும் முக்கியம் அல்லவா? எனவே நடுவர் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய கல்வி பணியே என்று கூறுகிறேன். நடுவர் அவர்களே, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியாரின் பாடலுக்கு ஏற்ப இன்று கல்வியால் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்றால் அதற்கு யார் காரணம்? நமது பெருந்தலைவர் காமராஜர் அல்லவா? இன்று திரும்பும் திசையெங்கும் கல்வி கூடங்கள் காணப்படுகின்றனவே, இதற்கு காரணம் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தானே. நடுவர் அவர்களே, நவம்பர் 14ஆம் தேதி என்றால் என்ன நினைவிற்கு வரும்? நவம்பர் 14 என்றால் குழந்தைகள் தினம்தான். ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்றால்? ஆகஸ்ட் 15 என்றால் நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர நாள். அதே போல் ஜூலை 15ஆம் தேதி என்றால் என்ன நாள் நினைவிற்கு வரும்? என்ன நாள்? பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள். அதுதான். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை தான் நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். ஆக வழக்கமா வகுப்புல நாங்க தான் கேள்வி கேட்போம். இன்னைக்கு நீங்க எங்களை கேள்வி கேட்க நவம்பர் 14 தெரியுமா? ஆகஸ்ட் 15 தெரியுமா? ஜூலை 15 தெரியுமா? பல பேருக்கு நாட்டில் தெரிகிறதே இல்லை. ரொம்ப அருமையா விளக்கிய சகோதரிக்கு நன்றி. ஒவ்வொரு வருடமும் கல்வி வளர்ச்சி நாளன்று நாம் காமராஜரை பற்றி எல்லா பள்ளிகளிலும் பல போட்டிகளை நடத்துகிறோம் இல்லையா? இதற்கு காரணம் அவர் ஆற்றிய கல்வி பணிதானே. நடுவர் அவர்களே, கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, உயர்வென்று தாழ்வென்று இனியேதம்மா. நடுவர் அவர்களே, இந்த பாடலின் முதலில் சொல்லப்படுவது கல்வி. கல்விதான் சமுதாயத்துக்கு அணிகலன். கல்வி இல்லாத நெஞ்சம் இருண்ட நெஞ்சம். என்றும் அழியாத சிறப்புடைய செல்வம் கல்வி செல்வம். இதைத்தான் திருவள்ளுவரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று கூறியுள்ளார். அதே திருவள்ளுவர் தான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா படைத்தினார். கல்வி என்பது 7 பிறவிக்கும் கூட வரும் என்று வள்ளுவர் சொன்னதை நினைவுபடுத்தியவர் காமராஜர். புத்தகத்தை படித்ததை விட பூமியை படித்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் கல்வி செல்வம் ஒன்றே நாட்டை உயர்த்தும் என்று நம்பினார். அதனால் தான் வெறும் 15,000 பள்ளிகள் மட்டுமே இருந்த தமிழகத்தில் 26,000 பள்ளிகளாக உயர்த்தினார். பள்ளிகள் இல்லாத கிராமங்கள் இருக்கவே கூடாது என்று எண்ணித்தான் 300 அதற்கு மேலும் மக்கள் தொகை உள்ள கிராமங்களில் 1 மைல் சுற்றளவில் கல்விகளை ஏற்படுத்தினார். நடுவர் அவர்களே, 1938-39 ஆண்டுகளில் கல்விக்காக செலவிடப்பட்ட தொகையோ 2,62,00,000 ஆகும். ஆனால் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் கல்விக்காக செலவிடப்பட்ட தொகையோ 15,68,00,000 உயர்ந்தது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 18,50,000 பிள்ளைகள் மட்டுமே படித்த தமிழகத்துல 34 லட்சம் பிள்ளைகளாக உயர்த்தினாரு நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இதனால தான் ஏழை எளியவருக்கு எட்டாக்கனியாக இருந்த கல்வி எளிமையானது. நடுவர் அவர்களே, இன்று குழந்தைகளுக்கு மட்டும்தான் படிக்க உதவி செஞ்சாரா என்ன நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்? இல்லை, பெரியவர்களும் முதியவர்களும் கல்வி கற்கணும் வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டார். அதனால தான் எல்லா கிராமங்களிலும் இரவு பாடசாலைகள் தொடங்கப்பட்டன. பெரியவர்களும் முதியவர்களும் கல்வி கற்கலானார்கள். எழுத்துக்கள் எண்கள் எழுத படிக்க கற்றுக்கொண்டார்கள். இதற்கு காரணம் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வியின் மீது கொண்டுள்ள ஆர்வம் தானே. இன்று அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தை நடுவண் அரசு அமைத்ததை அன்றே நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினார். இன்று நம்மைக்குள் எத்தனையோ பேர் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியியல் வல்லுநர்கள்,
மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் நாங்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் கல்வி திட்டத்தால் படித்து வேலைவாய்ப்பு பெற்று உயர் பதவியில் இருக்கின்றோம் என்று நன்றியுடன் சொல்ல கேட்கிறோம். இத்தகு புகழுக்கு காரணம் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தானே. எனவே நடுவர் அவர்களே, காமராஜரின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய கல்வி பணியே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி பணி அப்படின்னு 3 பெருமக்களும் மிகச்சிறப்பாக கடைசியா வந்த சுபாஷினி அடையப்பா போட்டு வெளுத்துட்டாங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டினுடைய அடையாளம் எது அப்படின்னா கல்வி. அந்த அடையாளத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா காமராஜர். முடிஞ்சு போச்சு. கல்வி காமராஜர். இதுக்கு மேல என்ன வேணும்? தீர்ப்பு கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறேன். ஆனா இங்கே ஒரு ஆள் பாக்கி இருக்கிறாங்களே. சமுதாய பணி அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரமா ஒரு ஆள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நீங்க அவங்க பேச வச்சு ஒரு முடிவு பண்ணிடலாமா? நான் அதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அது என் பேர் ரொம்ப பெரிய பேர். டீச்சர் அட்டண்டன்ஸ்ல எழுதுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. சில பேர் நம்ம ஊர்ல பார்க்கிறோம், காமராஜர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால எழுத படிக்க தெரிஞ்சவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு. குப்புசாமின்னு கையெழுத்து போடுறதுக்கு 7 பேப்பர் வேணும் அவனுக்கு. கூணா ஒரு பேப்பர்ல போடுவேன், இப்ப நான் ஒரு பேப்பர்ல போடுவேன். பூனா, சானா, மீனா. குப்புசாமிக்கு 7 தாள் கொடுன்னு கேட்பேன். 7 தாளையும் சேர்த்து வச்சு கையெழுத்து தான்னு சொன்னேன். காலம் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் குப்புசாமியையும் தெளிவான கையெழுத்தை போட வைத்த பெருமை பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, பெரியவர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்தவர் காமராஜர்னு சுபாஷினி சொல்லிட்டு போயிருக்கு. இதை மறுக்கிறதுக்கு அருமைக்குரிய செல்வி ஆரோ ரூபினா கிருத்தி. அடேப்பா, பெரிய பேரு. வாங்க, பெரிய செய்திகளோடு சமுதாய பணிதான் என்று சொல்ல அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ஆரோ ரூபினா கிருத்தி. வாங்க. நடுவர் அவர்களே, எதிரணியினர் கல்வியா செல்வமா வீரமா என்ற பாடலில் முதலில் சொல்லப்படுவது கல்விதான் என்று சொன்னார்கள். நடுவர் அவர்களே, இவை 3ம் ஒன்றை ஒன்று தொடர்புடைய அல்லவா? அது மட்டும் கல்வி மட்டும் இருந்தால் போதுமா? வாழ்க்கை சிறந்து விடுமா? செல்வமும் இருந்தால் தானே வாழ்க்கை சிறப்படையும். இந்த செல்வங்கள் எங்கிருந்து வரும்? விவசாயம், தொழிற்சாலைகள் முதலிய துறைகளில் இருந்துதானே. அத்தகைய பெருந்துறைகளுக்கு காமராஜர் ஆற்றிய தொண்டுகள் பல அல்லவா? எனவே காமராஜரின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய சமுதாய பணியே என்று நான் அழுத்தமாக கூறுகிறேன். நல்லா சொல்லுங்க. நடுவர் அவர்களே, அரசியல் என்றால் என்ன என்று இன்றைய பொதுமக்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் கேட்டால் அவர்கள் என்ன கூறுவார்கள் என்று நம்மால் ஓரளவுக்கு யூகிக்க முடிந்ததே. ஆனால் அரசியல் என்றால் பொது சேவை என்று பதிலளித்தவர் நம் காமராஜர். அரசியல்னா அது பொது சேவை தான் சொன்னவர் காமராஜர். மக்களுக்கு செய்யும் சமுதாய பணியே அரசியல் என்று கூறியவர். எனவேதான் காமராஜரின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய சமுதாய பணியே. நடுவர் அவர்களே, இப்பொழுதெல்லாம் தேர்தல் என்றாலே ஒரு விழா போல் நடைபெறுகிறது. 4 சக்கர வாகனங்களில் ஒலிபெருக்கிகள் அலற தலைவர் வருகிறார் என்றால் குண்டும் குழியுமாயிருந்த சாலைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு மிகவும் வசதியான சூழலில் ஓட்டுகள் சேகரிக்கின்றனர். தேர்தல் முடிஞ்சோன்னு மீண்டும் குண்டும் குழியா மாறிடும். அதனால்தான் அவர்களுக்கு மக்கள் படும் துன்பங்கள் புரிவதில்லை. ஆனால் சாலைகள் இல்லாத ஒற்றையடி பாதைகளில் நடந்து சென்று போகும் வழியில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கும் மக்களிடம் அவர்கள் துன்பத்தை கேட்டறிந்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை கண்டறிந்தவர் நம் காமராஜர். நடுவர் அவர்களே, சிற்றூர்களின் குடிநீர் வசதி கூட இல்லாத நிலையை கண்டு வேதனைப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் குடிநீர் வசதிக்காகவும் மருத்துவ வசதிக்காகவும் சாலை வசதிக்காகவும் தம்முடன் வரும் அதிகாரிகளிடம் கூறி அவர்களுக்கு உடனடியாக எல்லாம் கிடைக்கும் வண்ணம் செய்ததை இந்த நாட்டு மக்கள் மறந்திருக்கவே மாட்டார்கள். ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா,
உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா பலத்தினாய் வா 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 என்று பாரதியாரின் பாடலுக்கு ஏற்ப மூத்த தலைவர்கள் எல்லாம் பதவி விலக வேண்டும், இளைஞர்கள் பதவியில் அமர்ந்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று இளைஞர்களுக்கு வழிவிட்ட காமராஜர் முதல்வர் பதவியை தாமே துறந்தார். இதைதான் நடுவர் அவர்களே நேருவை கேப்லான் என்று பாராட்டினார். என்னிடம் 4 திறமையான இளைஞர்களை கொடுங்கள், வலிமையான இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன் என்று விவேகானந்தரை போல் வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்று இளைஞர்களுக்கு வழிவிட்ட காமராஜர் சமுதாயத்திற்கு செய்த அருந்தொண்டல்லவா. நேருவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கியது நம் காமராஜர் தான். சாஸ்திரிக்கு பிறகு யார் பிரதமர் ஆவார் என்று நாடே ஸ்தபித்து போய் நின்ற போது இந்திரா காந்தியை பிரதமராக்கியது இந்த இந்திய சமுதாயத்திற்கே காமராஜர் செய்த அருந்தொண்டாகும். நடுவர் அவர்களே, இத்தனை சாதனைகளை செய்த காமராஜர் 8 பேர் கொண்ட அமைச்சரவையை ஏற்படுத்திய சாதனையை இதுவரை எந்த ஆட்சியும் பிடிக்கவில்லை. காமராஜரின் பொது வாழ்வில் நேர்மை, எளிமை இதுவரை எந்த தலைவராலும் எட்டி பிடிக்காததாகும். காமராஜர் நீர் கொடுத்தார், நிலம் கொடுத்தார், தொழில் கொடுத்தார், மின்சார ஒளி கொடுத்தார். இதைவிட அதிகமாக ஒரு தனி மனிதனால் சமுதாயத்திற்கு செய்து முடியுமா என்ன என்று கூறி காமராஜரின் புகழுக்கு காரணம் அவர் ஆற்றிய சமுதாய பணியே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக உண்மையிலே பாராட்டுகள். இந்த பெருந்தலைவர் இருந்திருந்தால் அப்படியே 6 பிள்ளைங்களையும் கட்டி அணைச்சு அப்படியே முத்தம் கொடுத்து மகிழ்ந்திருப்பார். இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னார் காமராஜர். இதைத்தான் எதிர்பார்த்தார். பெருமைக்குரிய டிசிஎன் தொலைக்காட்சி அன்பர்களே, ஒரு நல்ல நாளிலே ஒரு நல்ல தலைவரை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய இந்த 110வது பிறந்த தின விழாவை மிக விமரிசையாக நம்முடைய பெருமைக்குரிய இந்த பெருமக்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அருமையான பள்ளி ஏஜே பள்ளி சார்பாக 6 இளம் முத்துக்கள் அற்புதமான கருத்துக்களை இந்த மண்ணிலே தூவி இருக்கிறார்கள். பெருந்தலைவர் அவர்களுடைய புகழுக்கு காரணமாக அமைந்தது, சிகரம் வைத்தது எது? அவர் ஆற்றிய கல்வி பணியா இல்லை சமுதாய பணியா? ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைவன் எப்படி உருவாக்கப்படுகிறான்? அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளல் பெருமான் அருமையாக சொல்லுவார். பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீ எப்படி இருக்க வேண்டும்? தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்று சொல்லுவார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்லுவார். பதவி என்ற சொல்லிலே இருக்கக்கூடிய பா என்கிற அந்த எழுத்து பசித்திரு என்கிற சொல்லினுடைய முதல் எழுத்து. தா என்று சொல்லுகின்ற அந்த 2வது எழுத்து இருக்கிறதே தனித்திரு என்ற சொல்லினுடைய முதல் எழுத்து அது. விழித்திரு என்று சொல்லுகிறாரே அதிலே இருக்கிற முதல் எழுத்து வி இங்கே விழித்திரு என்று சொல்லிலே இருக்கிறது. எனவே பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்தால் உனக்கு பதவி வரும் என வள்ளல் பெருமான் சொன்னதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர். பசித்திருந்தார், தனித்திருந்தார், எப்போதும் விழித்திருந்தார். எனவேதான் ஒரு நல்ல தலைவனாக இந்த மண்ணிலே வலம் வந்தார். ஒரு நல்ல தலைவனுக்கு என்ன உதாரணம்? தான் இடத்திலே இருக்கக்கூடிய, தான் பார்க்கிற உலகத்திலே இருக்கக்கூடிய, தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பெருமக்களை எல்லாம் அரவணைத்து செல்வதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு கடமை. மாவீரன் அலெக்சாண்டர் போரிலே பல வெற்றிகளை குவிக்கிறான். வெற்றிகளை குவித்து வந்து கொண்டிருக்கிறான். இடையிலே அவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. தண்ணீர் தாகம் எடுக்கிற பொழுது திரும்பி பார்த்து தன்னுடைய படை வீரர்களிடத்திலே சொன்னான், குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னான். எல்லா படை வீரர்களும் மகிழ்ச்சியினுடைய உற்சாகத்தில் நின்ற பொழுது அங்குமிங்கும் அலைந்து தலை கவசம் என்று சொல்லுகின்ற அந்த கவசத்திலே ஒரு கவசத்தை முகர்ந்து தண்ணீரை கொண்டு வந்து அலெக்சாண்டரிடத்திலே கொடுத்தான். அலெக்சாண்டர் அதை வாங்கி பார்க்கிறார். ஓ, தண்ணீர் இவ்வளவுதான் இருக்கிறதா என்று சொன்ன பொழுது பின்னால் இருக்கிற போர் வீரர்கள் எல்லாம் தாகத்தின் உச்சத்திலே இருக்கிற பொழுது அலெக்சாண்டர் நினைத்தானாம், இவர்களெல்லாம் தாகத்தோடு இருக்கிற பொழுது
நான் ஒருவன் மாத்திரம் இந்த தண்ணீரை பருகி என் தாகத்தை தணித்துக் கொள்வதா? வேண்டாம், நான் இவர்களோடு வருகிறேன், எங்கு தண்ணீர் கிடைக்கிறதோ அங்கு எல்லோரும் குடிப்போம் என்று சொல்லி தூக்கி எறிந்தவன் அலெக்சாண்டர். அதுதான் நம்முடைய கர்ம வீரர் காமராஜருடைய வாழ்க்கையிலும் தனக்கு பின்னே வருபவர்களை பார்த்த ஒரே தலைவர் கர்ம வீரர் காமராஜ். என்ன அருமை பாருங்க. திருநெல்வேலியில கூட்டம், தலைவருடைய 67வது பிறந்த நாள் விழா, பெரிய அளவில் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஏற்பாடு பண்ணி கூட்டம் நிறைஞ்சு நிற்க போது தலைவர் வந்தார், இறங்கினார். இறங்கின உடனே பார்த்தாரு, அப்படியே பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்துட்டு கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? எப்பொழுதும் கூட்டத்தை ஆத்தங்கரையிலே தானே போடுவோம், இந்த கூட்டத்தை யார் ஊருக்குள்ளே போட்டது என்று கேட்டார். ஏன் தலைவரேன்னு கேட்ட பொழுது, ஊருக்குள்ளே கூட்டத்தை நடத்தி ஊர் பொதுமக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம், நாம் எல்லையிலே நின்றோம் என்று சொன்னார். நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வருவார்கள், யாருக்கும் எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது, அப்படித்தான் கூட்டம் நடத்த வேண்டும் என்று பெருந்தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஆணையிட்டார். இன்னைக்கு அப்படியா பண்றோம்? தெருவை மறிச்சு மேடை, 4 நாளைக்கு முன்னால மேடை, அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது என்கிற எண்ணத்திலே இன்றைக்கு அரசியல் கட்சிகள் போகிற வேளையிலே ஊருக்கு வெளியிலே கூட்டத்தை நடத்துங்கள் சொன்னவர் காமராஜர். அரசியல் நாகரிகத்தை இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தவர் காமராஜர். என்ன அருமை பார். அந்த மேடையில் ஒருத்தருக்கு பொன்னாட இந்த மாதிரி கதராட பொருத்தன்னு வச்சாங்க. போத்தும் போது காமராஜர் கேட்டார், இவருக்கு எதுக்கு கதராட போத்துறீங்க அப்படின்னு. உடனே காமராஜர்கிட்ட பக்கத்தில் இருக்கவர் சொன்னார், நேற்றைக்கு உங்களுக்காக கொடிமரத்தில் ஏறி கொடி கட்டணும், இவ்வளவு நாள் நல்லா இருந்த கயிறு நேற்று அறுந்து போச்சு, இன்னைக்கு கொடி ஏற்றணும், 67 அடி உயரமான கம்பம், யார் ஏறுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இதோ இந்த தொண்டன் தான் மரமரவென்று வாயிலே கயிறை பிடித்துக் கொண்டு வேகமாக அந்த உச்சிக்கு போனான், உச்சிக்கு போய் அந்த கயிறை மாட்டினான், இதோ கொடி பறக்கிறது என்று சொன்னவுடன் பலார் என்று அறிந்தாராம் காமராஜர். அறிவு கெட்டவர்களே, என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு இப்படி இவன் ஏறி கொடி கட்டினான் என்று சொன்னீர்களே, மேலே ஏறுகிற பொழுது கீழே விழுந்து இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தால் இந்த காமராஜர் பிறந்தநாள் அன்றைக்கு இப்படி நடந்து விட்டதே என்று ஊர் தூற்றி விடுமேடா, இந்த தவறை ஏனடா செய்தீர்கள் என்று கோபித்துக் கொண்டாராம் பெருந்தலைவர் காமராஜர். அதுதான் தலைவன். தன்னிடத்தில் இருக்கிற தொண்டனுக்கு கூட ஒரு காயம் ஏற்படக்கூடாது என்கிற தாய் உள்ளத்தோடு இருந்தவர் கர்ம வீரர் காமராஜ். எத்தனை தலைவருக்கு இன்னைக்கு அந்த எண்ணம் வரும்? அரசியலில் ஆனாவண்ணாவை கூட தெரியாத அப்பாவி தொண்டர்களாக இன்றைக்கு தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தொண்டர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் காமராஜ். எவ்வளவு அருமை, எவ்வளவு பெருமை. காமராஜர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து சொன்னாலே போதும். எப்படியெல்லாம் பார்த்திருக்கிறார். சமுதாயத்துக்கு அவர் ஆற்றிய பணிகள் 1 2. இன்னைக்கு பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம், வைகை அணை, மலம்புழா அணை, இப்படி எங்கு பார்த்தாலும் அணை கட்டிய இன்னைக்கு அந்த அணை உறுதியா இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கட்டின அணையெல்லாம் காணா போய்கிட்டு இருக்கு. ஆனால் கர்ம வீரர் காமராஜர் கட்டிய அணை உடையாமல் எப்படி கரிகாலன் கல்லணையை கட்டி அழியா புகழ் பெற்றானோ அதை போல முடிசூடா மன்னனாக 9 ஆண்டுகள் பதவியில் இருந்த காமராஜர் இன்றைக்கு உடையாத அணை கட்டினார். ஏனென்று சொன்னால் பணம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. பணம் ஒரு பொருட்டல்ல. பணத்தை நம்பி அவர் அரசியலுக்கு வரவில்லை. அதனால் அவர் அரசியலே என்றைக்குமே பிழையே இல்லை என்று சொல்லலாம். என்ன அருமை பார். அணை கட்டினார். ஒண்ணு வேணாம், நெய்வேலி அனல் மின் நிலையம், பழுப்பு நிலக்கரி, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் என்று சொல்லுகின்ற பெல் நிறுவனம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆவடி கனரக தொழிற்சாலை, இது அத்தனையும் தமிழகத்திற்கு கிடைப்பதற்காக அரும்பாடுபட்டு மிகப்பெரிய சமுதாய பணியை ஆற்றிய பெருமை காமராஜர் ஒருவருக்கு தான். அதுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஆலைகளோ நிறுவனங்களோ வரவில்லை என்பதுதான் தமிழகம் பார்த்திருக்கிற உண்மை. இவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பெரிய தொழிற்சாலை இங்கே வரல, பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்கே வரல. காமராஜர் பண்ணார்.
ஒரு நிறுவனம் காமராஜருடைய அமைச்சரவை எல்லாம் கலந்து ஆலோசிச்சாச்சு. அப்போ ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு, ஐயா நம்ம அந்த நிறுவனத்திட்ட மிஷின் வாங்க போறோம், அதுக்காக அவங்க ஒரு மிஷினுக்கு 10% கமிஷன் கொடுக்க போறாங்க, நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொன்னாங்களாம். காமராஜர் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரி அழைத்தார், உட்கார வைத்தார். வாருங்கள், அமருங்கள், என்ன தருவீர்கள் என்று கேட்டார். ஐயா எங்களிடத்தில் 10 மிஷின் நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னார், ஒரு மிஷினுக்கு 10% கமிஷன். அப்படியா? காமராஜர் சிரித்துக் கொண்டே சொன்னார், 10 மிஷின் வாங்கினால் ஒவ்வொரு மிஷினுக்கும் 10% அப்படித்தானே? ஆமா. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் 10% கமிஷன் தொகை தர வேண்டாம், 10 இயந்திரத்திற்கு பதிலாக இன்னொரு இயந்திரத்தை சேர்த்து கொடுங்கள், 11 இயந்திரத்தை எங்களுக்கு தாருங்கள், 10க்கு 1 இலவசமாக கொடுங்கள், அதை வைத்து ஒரு பெரிய சமுதாய பணியை நான் ஆற்றுவேன், எனவே எனக்கு கமிஷன் தொகை வேண்டாம், அதை இயந்திரமாக கொடுங்கள் என்று கேட்டு பெற்றவர் காமராஜ். தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் காமராஜ். என்ன யோசிச்சு பாருங்க, கொடுப்பது கமிஷன், ஊக்கத்தொகை, கை ஊட்டு, லஞ்சம், அதை கூட இயந்திரமாக கொடுங்கள், தமிழக மக்களுக்கு நான் சேவை செய்ய பிறந்திருக்கிறேன் என்று அடித்து சொன்னவர் கர்ம வீரர் காமராஜ். எத்தனையோ சம்பவங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். திண்டுக்கலுக்கு பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை கட்டப்பட்டது, மிகப்பெரிய தொழிற்சாலை. ஆனால் அவர்களுக்கு மின்சாரம் இல்லை. பெருந்தலைவர் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள். உடனே பெருந்தலைவர் மின்சாரம் வழங்குவதற்கு ஆணை பிறப்பித்து விட்டார். தலைவர் அவர்களிடத்திலே ஒரு நல்ல பண்பு உண்டு, உடனே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார். பத்திரிகையாளர்களாம் வருவார்கள், ஒவ்வொருவரும் கேள்வி கேட்பார்கள். அன்றைக்கு பத்திரிகையாளர்களும் கேள்வி கேட்டார்கள், காமராஜர் பதில் சொன்னார். அதே போல ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், ஐயா இப்படி தனியார் தொழிற்சாலைக்கு மின்சாரத்தை கொடுப்பதாக சொல்லிவிட்டீர்களே, நம்முடைய தமிழகத்திலே மின் பற்றாக்குறை இருக்கிறதே, மின்சாரமே இல்லாத கிராமங்கள் இருக்கிறதே, இவ்வளவு பெரிய நிறுவனத்திற்கு மின்சாரத்தை கொடுத்தால் என்ன செய்வது என்று சொன்னவுடன் காமராஜர் சொன்னார், அவருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார், அது எனக்கு நன்றாக தெரியும்னே, அது எனக்கு புரியும்னே, அவர் அங்கு தொழிற்சாலை கட்ட ஆசைப்பட்டாருன்னே, அவருக்கு நான் அந்த மின்சாரத்தை கொடுக்கிறதுக்கு முடிவு பண்ணே. ஏன் தெரியுமா? ஏன்? நிருபர்கள் கேட்டார்கள். இங்கிருந்து 50 மைல் தொலைவிலே அந்த தொழிற்சாலை அமைய இருக்கிறது, அங்கே மின்சாரம் அவர்கள் இங்கிருந்து எடுத்துச் செல்வதற்கு அவர்களே அந்த முழு செலவையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அந்த பணியை முடித்தவுடன் இடைப்பட்ட கிராமங்கள் எல்லாம் மின்சாரம் இல்லாமல் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் 50 மைல் தொலைவிலே அங்கே கம்பங்களை நடுவதென்றால் செலவு அதிகமாக ஆகும். எனவே அந்த நிறுவனம் அந்த கம்புகளை நடட்டும், அதன் பிறகு ஒவ்வொரு கம்பிலும் இருந்து எடுத்து அந்த ஊருக்கு மின்சாரத்தை நான் கொடுப்பேன், இதுதான் என்னுடைய திட்டம் என்று காமராஜர் சொன்னாராம். பத்திரிகையாளர்கள் எல்லாம் வியந்து போனார்கள். 50 ஊருக்கும் மின்சாரம் கிடைத்தது என்று சொன்னால் அது காமராஜருடைய ஆட்சி. இதுதான் காமராஜருடைய பெருமை. சமுதாய பணியை எப்படி ஆட்சி இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? கிடைத்ததை வைத்துக் கொண்டு நிறைவாக செய்வதுதான் சமுதாய பணி. மாவீரன் நெப்போலியன் சொல்லுவான், நான் சரித்திரம் படித்தவன் என்பதை விட சரித்திரம் படைத்தவனாக மாற வேண்டும் என்று சொன்னான். அந்த சரித்திரம் படித்தவராக இல்லாமல் சரித்திரம் படைத்தவராக மாறியவர் கர்ம வீரர் காமராஜர். எல்லாரும் காமராஜரை படிக்காதவர் காமராஜர் வேடிக்கையாக சொல்லுவார் மேடையில், என்னை படிக்காதவர் என்று எல்லோரும் ஏளனமாக சொல்லுகிறார்கள். உண்மையிலே நான் படிக்காதவன் தான். தாமிரபரணி எங்கே தொடங்குகிறது என்று எனக்கு தெரியும், தாமிரபரணி எத்தனை மாவட்டத்திற்கு போகிறது என்பது எனக்கு தெரியும், இதனால் எத்தனை லட்சம் விவசாயிகள் பயனடைகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னவோ நீங்கள் சொல்லுகிற பூகோளம் மாத்திரம் நான் படிக்கவில்லை, ஆனால் மக்களுடைய மனங்களை நான் படித்திருக்கிறேன், மக்களுடைய வாழ்வை நான் படித்திருக்கிறேன், எனவே நான் அதையெல்லாம் படித்திருக்கிறேன், நீங்கள் புத்தகத்தை படித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். எது படிப்பு? மக்களுடைய மனங்களை படித்தவன் தான் ஜனங்களினுடைய தலைவனாக இருக்க முடியும். பாரதி சொல்லுகிறார், மக்களுடைய நாடியை பிடித்தவர்கள் தான் ஜன தலைவனாக மாற முடியும் என்று பாரதி சொல்லுகிறார். அப்படி 30 கோடி முகமுடையார் என்று பாரதி சொன்னார்.
அதற்கு அடுத்து வந்த அத்துணை மக்களுடைய தலைவனாக இருந்து 9 ஆண்டுகள் அரசியலிலே எந்த இடத்திலும் கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரராக காமராஜர் வலம் வந்தார். அவரது அமைச்சரவையிலே இருந்த அமைச்சர்கள் சமீபத்திலே செய்தித்தாளை படிக்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. அவரது அமைச்சரவையில் இருந்த லூர்தம்மாள் ஒரு அனாதை இல்லத்திலே இருந்து இறந்து போனார் என்பது வரலாறு நண்பர்களே. அதைத்தான் இந்த தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வட்டம், ஒரு மாவட்டம், இன்றைக்கு ஒவ்வொருவரும் பறக்கிற காரிலே பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு கர்ம வீரர் காமராஜருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையிலே இறந்தார்கள் என்கிற செய்தியை படிக்கிற பொழுது அரசியலிலே சமுதாயத்தை கொண்டு வந்த பெருமை கர்ம வீரர் காமராஜரைத்தான் சாரும். எனவே காமராஜருடைய புகழ் சமுதாய பணியிலே இருக்கிறதா என்று சொன்னால் நிறைய இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு நிகழ்விலும் சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு இருந்தது. நாளைய இந்தியா ஒளிர வேண்டும் என்று நினைத்தார். பண்டித ஜவஹர்லால் நேருவிடத்தில் ஓடினார். ஓடி எங்கள் தமிழகத்திற்கு நிதி கொடுங்க. எப்படி கேட்கிற? நிதியைத்தான் கொடுத்துட்டேன் என்பாரு. பக்கத்து மாநிலத்தில் இதை பயன்படுத்தல, அந்த மாநிலத்தில் இதை பயன்படுத்தல, இந்த மாநிலத்தில் இதை பயன்படுத்தல, அந்த நிதியெல்லாம் சும்மா தானே உங்ககிட்ட இருக்கு, அதை தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு கேட்பார். படிக்காத மேதை, பிறர் உள்ளங்களை படித்தவர். அண்டை மாநிலத்திலே என்ன நடக்கிறது என்பதை படித்த காமராஜர் அந்த நாட்டினுடைய நிதிகளையும் சேர்த்து பெற்று தமிழகத்தை ஒளிருகிற மாநிலமாக மாற்றியவர் கர்ம வீரர் காமராஜர். அதனாலதான் அவர் பெரும் தலைவர். நிக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நேரு சிரிச்சுட்டே கொடுப்பாராம். இதே நேரு வரலாற்றிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். காமராஜர் மதியம் நல்லா தூங்குவார், கொரட்டை விட்டு தூங்குவார். பண்டித ஜவஹர்லால் நேரு வந்திருக்கிற பொழுது கொரட்டை சத்தம். திரும்பி பார்த்து சொல்றாரு பண்டித ஜவஹர்லால், யார் இது கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கா, இவரை வேற எங்கேயாவது படுக்க சொல்லுங்கள் என்று நேரு சொல்லுகிறார். அப்படி கர்ம வீரர் காமராஜர் தன்னை மறந்து இந்த மதிய நேரத்திலே தூங்குகிற அந்த குரட்டை சத்தத்தை கேட்டு வெறுப்படைந்த நேரு அவர்கள்தான் தன்னுடைய மறைவுக்கு பிறகு இந்த இந்தியா உறங்கிவிடக் கூடாது, அதற்கு சரியான தலைவன் யார், இவர்தான் என்று நேருவால் அடையாளம் கட்டப்பட்ட ஒரே ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். என்றைக்கு தன்னுடைய உறக்கத்தை நினைத்த நேரு இந்த நாடு உறங்கக்கூடாது என்று பெருந்தலைவரை கைகாட்டி விட்டு சென்றார். எனக்கு பின்னே இவர் முடிவெடுப்பார் என்று சொன்னார். நேருவுக்கு பின்பாக 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கிய பெருமை இந்த தேசத்திற்காக உருவாக்கி எந்த பயனையும் அதன் மூலம் பெறாமல் நீண்டு வந்தவர் காமராஜர். புவனேஸ்வரிலே ஒரு கூட்டம், ஒரிசாவிலே கர்ம வீரர் பேசப் போகிறார். கர்ம வீரர் அங்கே பேசுகிற பொழுது எளிமையாக செல்லுகிறார், பேசுகிறார். கூட்டத்தில் இருக்கிறவர்களும் கைதட்டி ஆரவாரித்தார்கள். பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள், அவர் பேசுவது புரிகிறதா, எதற்கு கைதட்டுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த ஊர் மக்களிலே ஒருவர் எழுந்து சொன்னாராம், அவர் பேசுவது எனக்கு புரியவில்லை, அவர் என்ன சொல்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை, ஆனால் அவர் சாமானியர், எங்களைப் போல எளிமையாக இருக்கிறார், எனவே அவர் பேச்சிலே உண்மை இருக்கும், எனவே கைதட்டினோம் என்று சொன்னார்களாம். அதுதான் காமராஜர், உண்மையானவர், எளிமையானவர். ரஷ்யாவுக்கு போனார். கே.பி. சுந்தராம்பாள் அந்த பாடலை பாடுறாங்க. அறிவுலகம் சென்று அழைக்கிறது, சென்று வா மகனே வென்று வா, அறிவுலகம் உன்னை அழைக்கிறது என்று கே.பி. சுந்தராம்பாள் அன்னைக்கு ஒரு பாட்டுக்கு 1 லட்சம் வாங்கிட்டு பாடுறவங்க. கர்ம வீரர் காமராஜர் சோவியத் ரஷ்யா போகிற பொழுது கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டு போகவில்லை, இதே எளிமையான கதர் வேஷ்டி கதர் சட்டை அணிந்து கொண்டுதான் கர்ம வீரர் போனார். அங்கே தமிழனுக்கு அடையாளத்தை ஏற்படுத்திய தனிப்பெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர். அவர்தான் உலக நாடுகள் எல்லாம் சுற்றினார். படிக்காத மேதை, படிக்காத மேதை என்று எல்லோராலும் வர்ணிக்கப்படுகிற அளவிலே உலகத்திலே ஒப்பற்ற ஆட்சி புரிந்து சமுதாய தொண்டாற்றியவர் கர்ம வீரர். அப்படியானால் கர்ம வீரருடைய புகழுக்கு காரணம் சமுதாயமே அப்படின்னு சொல்லிடலாமா? சொன்னால் விஸ்வா, ரூபினா கிருத்தி, தயாளன் சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் 3 பேரும் பேசியிருக்கிறார்கள். சமுதாய பணியே என்று அடித்து அணைகள் கணைகள் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த பக்கம் பார்க்கிறேன் 3 பேர் கரடியாக கத்தியிருக்கிறாங்க. அது ஜெயநேத்ரா,
கவின் கீதன் ரோஷினி வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. கல்வி தாங்க அப்படின்னா இவங்களுக்கு சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது. தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு. இப்ப உங்களுக்கு இப்ப ஒரு முடிவுல இருக்கிறீங்க, சீக்கிரம் ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லுங்க. நாங்க ஒரு முடிவுக்கு வரணும்னு இருக்கிறீங்க, தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் தான். காமராஜருக்கு என்ன பேர்? காமராஜர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்றோம்? கர்ம வீரர் சொல்றோம். அடுத்த வார்த்தை கல்வி கண் திறந்தவர் காமராஜர். அதான் ரொம்ப அழகா சொன்னாங்க. கல்வி புரட்சி பண்ணார் இல்லையா மூதறிஞர் ராஜாஜி. அவர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் மூடிட்டார், ஒரு 6000 பள்ளிக்கூடத்தை மூடிட்டார். என்ன காரணம்? நடத்த முடியல, வசதி இல்லை, பள்ளிக்கூடத்தை மூடுன்ட்டார். பள்ளிக்கூடத்தை மூடியாச்சு, என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம ஷிஃப்ட் சிஸ்டம்னு போட்டிருக்கோம் பாருங்க, காலையில் ஒரு ஷிஃப்ட், மதியம் ஒரு ஷிஃப்ட். இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை நடத்துவோம்னு ராஜாஜி முடிவு எடுத்துட்டார். அப்ப கேட்டாங்க எல்லாரும், காலையில் ஷிஃப்ட் படிக்கிறவன் மதியம் என்ன பண்ணுவான்? மதிய ஷிஃப்ட்டுக்கு வரவன் காலையில் என்ன பண்ணுவான்? உடனே ராஜாஜி சொன்னார், ஒரு நேரம் படிப்பு, மீத நேரம் அவர்கள் எந்த குலத்திலே பிறந்திருக்கிறார்களோ அந்த குலத்தினுடைய தொழிலை படிக்க வேண்டும். எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. முதல்ல கோபப்பட்டது யார் தெரியுமா? கர்ம வீரர் காமராஜர் தான். இது எப்படி சாத்தியம்? என் தேசத்து இளைஞன், தமிழகத்தினுடைய இளைஞன், அப்பா பார்க்கிற வேலையைத்தான் பிள்ளை பார்க்கணும்னா என்ன? அப்பா பார்க்கிற தொழில் செருப்பு தைக்கிற தொழிலாளி என்றால் பிள்ளை செருப்பு தைக்கணும், சுத்தம் செய்கிற தொழிலாளி என்றால் பிள்ளை சுத்தம் செய்யணும். இதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என சொல்லி கர்ம வீரர் காமராஜர் மிகப்பெரிய புரட்சி செய்தார். கர்ம வீரர் காமராஜருடைய பெயர் இந்த வெளி உலகத்திலே அதிகமாக பேசப்பட்டது அப்பொழுதுதான். எவர் ஒருவர் கல்வியிலே கை வைக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். கல்வியிலேயே அவர் கை வைத்து விட்டார். பாரதி சொல்லுவானே, தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீக்கு இரையாக்கிடுவோம் என்று சொன்னார். எனவே கல்வி இல்லாத ஊரை தீக்கு இரையாக்க வேண்டும் என்கிற தாரக மந்திரத்தை உள்வாங்கிய காமராஜர் சொன்னார், இந்த திட்டத்தை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லி வெளியே வந்தார். மூதறிஞர் ராஜாஜி அதை செயல்படுத்த முடியாமல் திணறுகிறார். 6000 பள்ளிகளை மூடிவிட்டார். மூடிவிட்டு தன்னுடைய உடல்நலம் சரியில்லை என்று சொல்லி ஆட்சி பீடத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று ராஜாஜி விலகுகிறார். விலகிய பிறகு அடுத்து யார்? அடுத்து தமிழகத்தினுடைய முதல்வர் யார் என்கிற கேள்வி வருகிறது. சி சுப்பிரமணியம் முன்னே வருகிறார், இன்னொரு நண்பர் முன்னே வருகிறார். ஆனால் எல்லோரையும் வெற்றி கொண்டு கர்ம வீரர் காமராஜர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தவுடன் செய்த முதல் பணி என்ன தெரியுமா? மூடப்பட்ட கல்வி நிலையங்களை எல்லாம் திறந்தார். எது முடியாது என்று ராஜாஜியால் மூடப்பட்ட கல்வி நிலையங்களை திறந்துவிட்டு அதிகாரிகளை அழைத்து சொன்னார், என் தேசத்திலே இன்னும் 14,000 பள்ளிகளை நான் திறக்கப் போகிறேன். எது முடியாது என்று மூடி வைத்ததை காமராஜர் திறந்தார். திறந்து வாழ்க்கையிலே சாதித்து காட்டியது கல்வித்துறை. 20,000 பள்ளிகளை திறந்தார். பள்ளிகளை திறந்து பிள்ளைகள்லாம் பள்ளியிடத்துக்கு போகணும்னார். அதுக்கப்புறம் பார்த்தார், பிள்ளைகள்லாம் பள்ளியிடத்துக்கு போறதுக்கு வறுமை தடையாக இருக்கக்கூடாது. வயிற்றிலே ஈரமில்லாதவன் எப்படியப்பா படிப்பான்? அவனுக்கு ஒருவேளை உணவாவது வேண்டும். அதிகாரிகள் சொன்னார்கள், உணவு கொடுக்கலாம், தவறில்லை, ஆனால் கடுமையான நிதி சுமையிலே இருக்கிறோம், என்ன செய்வது? காமராஜர் சொன்னார், மதிய உணவிற்காக நான் வரி போடவும் தயங்க மாட்டேன். உடனே ஒருவர் எழுந்தார், வரி போட்டால் மக்கள் உங்களை சரியான அரசு என்று சொல்ல மாட்டார்கள், பரவாயில்லை, நான் துண்டேந்தி பிச்சை எடுக்கிறேன் மக்களிடத்திலே. என் தேசத்து குழந்தைகள் படிக்க வேண்டும், படிப்புதான் ஒரு நாட்டினுடைய வெற்றிக்கு அடிநாதமாக இருக்க முடியும், எனவே நான் பிச்சை எடுக்கிறேன் என்று சொல்லி வீதிகளிலே இறங்கி வந்தவர் காமராஜர். அதனுடைய விளைவு இன்றைக்கு இத்தனை பள்ளிக்கூடங்கள். தடுக்கி விழுந்தால் ஆரம்ப பள்ளி, தாண்டி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, இன்னும் கொஞ்சம் தாண்டி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என சொல்லி எங்கும் பள்ளி, எதிலும் பள்ளி என பள்ளிகளை அருமையாக அமைத்துக் கொடுத்த கருணை வள்ளல் கர்ம வீரர் காமராஜ். சரி, பள்ளிகளை பணியாற்றிய ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? காமராஜர் சொல்லுகிறார், இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஏதோ சம்பளத்திற்காக ஊதியம் பெறுகிறோம் என்கிற நிலையில் இருந்து மாறி
ஏழைகள் உங்களை நம்பி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். ஏழைகள் உங்களை நம்பி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் வாழ்விலே ஒளியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று அடித்து சொன்னவர் காமராஜ். ஒரு அமைச்சர் வேகமாக வந்தார். நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மதிய உணவெல்லாம் ஆசிரியர்கள் சாப்பிட்டு விடுகிறார்கள், பிள்ளைகளை பட்டினி போட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள் என்று சொன்னவுடன் காமராஜர் சிரித்தார். அப்படியா, சரி, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை நிதி ஆதாரத்தை எழுதுகிற பொழுது பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர்களும் பிள்ளைகளோடு சாப்பிடலாம் என்கிற விதியை உருவாக்கி ஆசிரியர்களும் பிள்ளைகளோடு சாப்பிட்டால்தான் பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆசிரியரே இதை சாப்பிடுகிறார், நாம் சாப்பிடுவோம் என்கிற எண்ணம் வரும் என்று மனிதர்களுடைய நாடியை பிடித்து பார்த்தவர் காமராஜ். என்ன அருமை பாரு, ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். கர்ம வீரர் காமராஜ் ஒரு இடத்திற்கு போகிறார். தன்னுடைய கட்சியினுடைய எம்எல்ஏனுடைய திரையரங்கு திறப்பு விழா. காமராஜர் போகிறார். அதற்கு முன்பாக அங்கே அந்த அதிகாரி, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அந்த திரையரங்கை பார்வையிட்டு அனுமதி கொடுக்கவில்லை. காமராஜர் வந்து விட்டார். முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர் வந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. முதலமைச்சர் வந்து விட்டார். திரையரங்கு உரிமையாளர் ஓடி வருகிறார். ஒன்றுமில்லை, என்னுடைய திரையரங்கு திரைப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஏன்? உடனே காமராஜர் சொன்னார், நீ அவர்கள் கேட்டதையெல்லாம் ஒழுங்காக செய்திருக்க மாட்டாய், எனவே உன் திரையரங்குக்கு அந்த அதிகாரி அனுமதி தரவில்லை, எனவே நான் இன்றைக்கு திறந்து வைத்து விடுகிறேன், அனுமதி வந்த பிறகு உன் திரையரங்கை நடத்து என்று சொல்லிவிட்டு போன பொழுது பக்கத்தில் இருக்க ஒரு அன்பர் சொன்னார், ஐயா அது கூட பரவாயில்லையா, அந்த கலெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? காமராஜர் கேட்டார், என்ன சொன்னார்? ஒன்றும் இல்லையா, கலெக்டர் சொன்னாரா, வர்றது உங்க காமராஜர் முதலமைச்சர், நான் நினைச்சேனா இந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு தேர்தலில் நின்றா முதலமைச்சர் ஆயிருவேன், ஆனா உங்க காமராஜர் என்ன தலைகீழ நின்றாலும் என்ன மாதிரி ஐஏஎஸ் அதிகாரி ஆக முடியாதுன்னு சொல்லிவிட்டாருன்னே, உங்களையே அப்படி சொல்லிட்டாருன்னா. சிரித்துக்கொண்டே காமராஜர் சொன்னார், முட்டாப்பளே முட்டாப்பளே, அவர் சொன்னது சரியாத்தானடா இருக்கு, அவர் நினைச்சா பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு தேர்தலில் நின்றா ஜெயிச்சிடலாம்டா, நான் தலைகீழ நின்றாலும் ஐஏஎஸ் ஆக முடியுமாடா, முட்டாப்பளே கரெக்டா தான்டா சொன்னாரு என்று அடித்து சொன்னவர் காமராஜ். உண்மைதானே, அவர் நினைச்சா ஆகலாம், ஜனநாயகம் அதான்டா ஜனநாயகம்னாரு. மறுநாள் காலையில சொன்னா நம்ப மாட்டீங்க, எந்த மாவட்ட கலெக்டர் சொன்னாரோ அவர் வீட்டுக்கு நேர காமராஜர் போயிட்டார். எந்த முதலமைச்சராவது போவாங்களா? காமராஜர் நேர போனார். போய் தம்பி வணக்கம் தம்பி அப்படின்னார். கலெக்டர் ஆடி போயிட்டார். என்னடா அது முதலமைச்சரே நம்மளை தேடி வந்திருக்கிறாரு, வணக்கம் தம்பி, நீங்க இப்படித்தான் இருக்கணும், படிச்ச பிள்ளைங்களும் இப்படித்தான் இருக்கணும், சரியா இருக்கணும், எதுலையும் நீதி நேர்மை உண்மை நியாயம், அதான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப சரியா அந்த திரையரங்குக்கு அனுமதி கொடுக்கல, பாராட்டுக்கள், உங்க பணி தொடரட்டும், ஒரு கப் காப்பி கொடுங்க சாப்பிட்டு போறேன், ஒரு கப்பு காப்பி கொடுங்க சாப்பிட்டு போறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் நடுங்கிட்டார். அந்த நடுக்கத்தை போக்குறதுக்கு காமராஜர் சொல்லுகிறார், ஒரு கப்பு காப்பி கொடுங்க உட்காந்து சாப்பிட்டு போறேன். அவர் மகளை பார்த்தார், ஓ படிக்கிறியா, நல்லா படி, படிச்ச அப்பா மாதிரி பெரிய ஆளா வரணும் சொல்லிட்டு வேகமா வந்த முதலமைச்சரை தமிழகம் கண்டிருக்கிறது. நண்பர்களே, இதுதான் தமிழகம், ஒளிர்ந்த தமிழகம். ஒளிர்ந்து கொண்டிருக்கிற 9 ஆண்டு ஆட்சி காலத்திலே காமராஜர் ஆற்றிய பணி அளப்பரிய பணி. எங்கும் வெள்ளம், வெள்ளக்காடு, இதற்கு மேல் வண்டி போகாது என்று சொன்னவுடன் வேட்டியை மடித்துக் கொண்டு கீழே இறங்கி காமராஜர் நடந்து போகிறார். அறிஞர் அண்ணா எழுதுகிறார் தலையங்கத்திலே, எல்லோரும் துன்பப்படுகிற பொழுது துவண்டு போவார்கள், ஆனால் எங்களுடைய கருணை உள்ளம் படைத்த, தாய் உள்ளம் படைத்த காமராஜர் என்கிற ஒரு மனிதர் ஒரு தாயை போல மக்களுடைய குறைகளை கேட்க தானே கீழே இறங்கி இருக்கிறார், அவருக்காக நான் தலை வணங்குகிறேன் என அறிஞர் அண்ணா எழுதினார் என்று சொன்னால் அதுதான் காமராஜருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எனவே சமுதாய பணியும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார், கல்வி பணியும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். இதுல ரெண்டுல எது பெருசு என்கிற கேள்வி வருகிறது. இது காமராஜருடைய புகழுக்கு இன்னும் மகுடம் வைத்ததை போல அமைய வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி என்பதனாலே பெருந்தலைவருடைய புகழ் என்றைக்கும் நிறைந்திருக்க வேண்டும். பாரதி சொல்லுவானே, அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்கள், அன்னையாவினும்
புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னானே, எழுத்து அறிவித்தவன் இறைவன். அப்படி பார்த்தால் இன்றைக்கு லட்சோப லட்சம் மக்கள் இன்றைக்கு உயர்ந்த இடத்திலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அது கர்ம வீரர் காமராஜர் கல்வி என்கிற அந்த அகல் விளக்கை ஏற்றி வைத்து இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய புரட்சியை செய்திருப்பதனாலே, சமுதாய புரட்சி என்பது மிக அளப்பெரிய புரட்சி என்றாலும் இந்த சமுதாயத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு கல்வியாளருக்கு உண்டு என்பதை மனதிலே தாங்கிய காமராஜர் குலக்கல்வியை ஒழித்து இன்றைக்கு எல்லோரும் சமம். பாரதி சொல்லுவானே, எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும். ஆம், இந்தியா உலகிற்களிக்கும் என பாரதி ஆசைப்பட்டானே. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், அதற்கு கல்வி அவசியம் என்பதை உணர்ந்ததனாலே தன்னுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் முதலிலே செய்த பணி சமுதாய பணியை விட சமுதாயத்தை உருவாக்குகிற சிற்பிகளை உருவாக்குகிற கல்வி பணியைத்தான் காமராஜர் கையிலே எடுத்தார். எனவே காமராஜருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்பது முதலிலே கல்வி, அதனைத் தொடர்ந்துதான் மற்ற பணிகள் என்பதனாலே கல்விதான் ஒரு மனிதனை நல்லவனாக வல்லவனாக மாற்ற முடியும் என்ற அடிப்படையிலே கர்ம வீரர் காமராஜர் புகழுக்கு பெரிதும் காரணமாக அமைந்தது கல்வி பணியே, கல்வி பணியே, கல்வி பணியே என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.